ஹலோ நண்பர்களே, நீங்கள் எப்போது முதலீடு செய்ய விரும்பினாலும் முக்கிய நோக்கம் அதிலிருந்து வருமானம் பெறுவதுதான். நாம் எந்த முதலீட்டையும் செய்யும்போது நம்முடைய முதன்மை நோக்கம் ஏதாவது வருமானம் சம்பாதிப்பது, மூலதன லாபம் கிடைப்பது என்பதே. ஆனால் நாம் பெறும் வருமானத்தில் நாம் வரியும் செலுத்த வேண்டியிருக்கும். வரி பொறுப்பும் வந்துவிடும். மேலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் வரிகள் கழித்த பிறகுதான் பணத்தை பெறுகிறோம். அதனால்தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தருக்கும் ஒரு முதலீட்டாளருக்கும் கூட அவர்கள் செய்யும் எந்த முதலீட்டையும் அதன் வரி சலுகைகளை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும், அல்லது அதை மனதில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகிறது. இது எந்த முதலீட்டையும் செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பல்வேறு முதலீட்டு விருப்பங்கள் கிடைக்கும் ஒரு வாகனம். அவற்றின் வரி சலுகைகளும் வெவ்வேறாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டின் வரி சலுகை வேறுபட்டதாக உள்ளது. டெக் மியூச்சுவல் ஃபண்டின் வரி சலுகை வேறுபட்டதாக உள்ளது. அதனால்தான் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய கிளையன்ட்களுக்கு முதலீட்டு முடிவெடுக்கும் முன்பே இதை தெரிவிப்பது மிகவும் அவசியம். INCM சீரிஸ் 5 இன் 8வது அதிகாரம் வரி விதிப்பை அடிப்படையாக கொண்டது. அந்த அதிகாரத்தின் பெயர் வரி விதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனல் சென்ட்ரி ஷாலா பை சென்ட்ரி சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வ கூட்டாளி. என் பெயர் அனுஜ். நீங்கள் சீரிஸ் 5 பாஸ் பார்சூர் வீடியோக்களை பார்க்கிறீர்கள். இதுவரை காணொலிகளில் 7 அத்தியாயங்களை பார்த்துள்ளோம். இது சீரிஸ் 5 இன் 8வது அதிகாரம் வரி விதிப்பு. இந்த அதிகாரத்தில் நாம் மியூச்சுவல் ஃபண்டுகளுடன் தொடர்புடைய வரி விதிப்பை புரிந்து கொள்வோம். எந்த திட்டத்தில் எவ்வளவு வரி விதிப்பு உள்ளது என்பதையும் புரிந்து கொள்வோம். கேபிட்டல் கெயின்ஸை பார்க்க போகிறோம். என்ன நடக்கிறது, ஈக்விட்டி திட்டங்களில் எவ்வளவு வரி விதிப்பு உள்ளது மற்றும் டெப் திட்டங்களில் எவ்வளவு வரி விதிப்பு உள்ளது, டிவிடெண்ட்களுக்கு வரி விதிப்பு முறைகள் என்ன, ஒரு என்.ஆர்.ஐக்கு வரி விதிப்பு முறை என்ன, தனிநபருக்கு என்ன, நிறுவனத்திற்கு என்ன, குறுகிய கால கேபிட்டல் கெயின் என்றால் என்ன, நீண்ட கால கேபிட்டல் கெயின் என்றால் என்ன, இவை அனைத்தும் இந்த அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். அதனால் இந்த அதிகாரத்தை படித்த பிறகு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்கள், கேபிட்டல் கெயின்கள், டிவிடெண்ட் வருமானம் ஆகியவற்றுக்கு வரி விதிப்பு எப்படி பொருந்துகிறது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். டிவிடெண்ட் விநியோகமும் கேபிட்டல் கெயின் வரியும் உள்ள வித்தியாசம். வருமான வரி சட்டத்தின் கீழ் பெற லாபங்களும் இழப்புகளும் சமநிலைப்படுத்துவது, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சட்டம் மற்றும் வருமான வரி சட்டத்தின் எக்ஸி பிரிவின் கீழ் கிடைக்கும் வரி நன்மைகள் மற்றும் மூலத்தில் வரிபிடித்தல் ஆகியவற்றை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். என்றால் இவையெல்லாம் இந்த அனைத்து தகவல்களும் அத்தியாயம் 8 ஒரு பகுதியாக இருக்கப் போகின்றன. மேலும் நீங்கள் இன்னும் எங்கள் வீடியோவை பார்க்கவில்லை என்றால், இந்த சேனலில் புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம். அப்படியெனில் வாருங்கள் தொடங்கலாம். முதல் தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு தொடர்பான வரிகள் எப்படி பொருந்துகின்றன என்பதாகும். மியூச்சுவல் ஃபண்ட்களின் விஷயத்தில் வரி விதிப்பு என்ன, அது எப்படி பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பு நாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பாஸ் த்ரூ வாகனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறோம் என்று சொல்வது நான் என் 2வது அத்தியாய வீடியோவிலும் கூறியிருந்தேன். தொழில்நுட்ப ரீதியாக இது தவறானது. நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யவில்லை, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு செய்கிறோம். இங்கே 2 விஷயங்கள் வருகின்றன. ஃபண்ட் மூலம் சம்பாதிக்கப்படும் வருமானம் மற்றும் முதலீட்டாளர் சம்பாதிக்கும் வருமானம். இரண்டுக்கும் வரி சிகிச்சை முற்றிலும் வேறுபட்டது. மேலும் இரண்டின் வரி சிகிச்சையை பற்றி நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வருகிறது ஃபண்ட் மூலம் சம்பாதிக்கப்படும் வருமானம். ஃபண்ட் ஹவுஸ் சம்பாதித்த வருமானத்திற்கு என்ன வகையான வரி சிகிச்சை உள்ளது? முதலில் ஃபண்ட் ஹவுஸ் வருமானம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்கள் சில மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பத்திரங்களில் பணத்தை முதலீடு செய்கின்றன. அது எப்படி என்றால், இக்கொள்கைகள் ஈக்விட்டி ஷேர்களில் பணம் முதலீடு செய்கின்றன, பாண்ட்களில் முதலீடு செய்கின்றன, டிபெஞ்சர்களிலும் முதலீடு செய்கின்றன. மேலும் சந்தையில் உள்ள அனைத்து பத்திரங்களும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு பத்திரத்தை 100 ரூபாய்க்கு வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது 110 ரூபாயாக உயர்ந்தது என்றால் அந்த 10 ரூபாய் தான் இங்கு மூலதன லாபம், கேபிட்டல் கெயின். அந்த 10 ரூபாய்க்கு மேலேதான் வரி விதிக்கப்படும். ஆனால் வருமான வரி சட்டப்படி மூலதன லாபங்களும் இழப்புகளும் இருக்கலாம். அதேபோல் மூலதன லாபம், வட்டி, டிவிடெண்ட் வருமானமும் இருக்கலாம். அதனால் அந்த நிதியின் எந்த வருமானமாக இருந்தாலும் வருமான வரி சட்டப்படி அந்த இடத்தில் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிதி நிறுவனம் வருமான வரி செலுத்துவதற்கு பொறுப்பல்ல. அதாவது தற்போதைய வரி சட்டங்களின்படி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்களின் வருமான வரியில் இருந்து விலக்கு பெறுகிறது. ஏனெனில் மியூச்சுவல் ஃபண்ட்கள் இந்தியாவில் ஒரு நம்பிக்கை கிரஸ்ட் அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன மற்றும் அந்த நம்பிக்கையின் முழு நன்மையும் முதலீட்டாளர்களுக்கே சொந்தமானது. அதனால் இந்த பணத்திற்கு மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட் வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எந்த ஒரு சந்தையில் விற்கக்கூடிய பத்திரங்களில் பணம் செலுத்தினாலும், அது ஈக்விட்டி, பாண்டு அல்லது ஷேர்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் பெற்ற எந்த லாபம், மூலதன வருமானம் ஆகியவற்றுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட் வருமான வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. இது மியூச்சுவல் ஃபண்டுகள் சம்பாதிக்கும் வருமானம். இப்போது முதலீட்டாளர்கள் சம்பாதிக்கும் வருமானம் பற்றி பேசலாம்.
முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து சம்பாதித்த பணத்திற்கு என்ன வரி சலுகை உள்ளது? முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? மியூச்சுவல் ஃபண்டுகளை அவர்கள் எண்டவில் வாங்கினார்களோ அந்த எண்டவிலாக இருந்தாலும் அதை ஈக்விட்டி சீம் ஆகஸ்ட் இருக்கலாம் அல்லது டெக் சீம் ஆகஸ்ட் இருக்கலாம். நாம் அதிகரித்தால் அல்லது மார்க்கெட் மேலே சென்றால் அதிகரித்தாலும் அவர்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடைத்தால் அதற்கும் அவர்கள் வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு உள்ளது. மேலும் உங்களுக்கு ஏதேனும் டிவிடெண்ட் வந்திருந்தால், அதாவது சீம் டிவிடெண்ட் விநியோகித்திருந்தால், சீமுக்கு ஏதாவது அதிகமான தொகை வந்திருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைத்திருக்கும். டிவிடெண்ட் வந்திருந்தாலும் கூட அதற்கும் நீங்கள் வரி செலுத்த வேண்டும். இரண்டுக்கும் வரி விதிப்பை பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பு நமக்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால், தனிப்பட்ட முதலீட்டாளருக்கு வரி விதிப்பு எதன் அடிப்படையில் அமைகிறது என்பதை பார்க்க வேண்டும். 3 விஷயங்கள் உள்ளன. முதலீட்டாளரின் வரி விதிப்பு அதற்கேற்ப அமைகிறது. அந்த 3ஐயும் பார்க்கலாம். முதல் விஷயம் வருமானத்தின் வகை. எந்த வகையான வருமானம் வந்துள்ளது? குறுகிய கால லாபம் வந்திருக்கலாம், நீண்ட கால மூலதன லாபம் வந்திருக்கலாம். குறுகிய கால மூலதன லாபம் வந்திருக்கலாம், டிவிடெண்ட் வருமானம் வந்திருக்கலாம், வட்டி வருமானம் வந்திருக்கலாம். அதனால் எந்த வகையான வருமானம் வந்திருக்கிறதோ அதற்கேற்ப உங்கள் வரி விதிப்பு அமையும். முதல் வகை வருமானம். இரண்டாவது வகை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம். வரி விதிப்பு பொறுப்பு நீங்கள் எந்த திட்டத்தில் பணம் முதலீடு செய்துள்ளீர்கள் என்பதையே சார்ந்துள்ளது. உங்கள் திட்ட வகை எது? அது ஈக்விட்டி திட்டமா அல்லது டெட் திட்டமா? எனில் 65% சொத்துக்கள் ஈக்விட்டியில் செல்கின்றன என்றால் அது உங்கள் ஈக்விட்டி திட்டமாக கருதப்படும். அதேபோல் 65% டெட்டில் செல்கிறது என்றால் உங்கள் முதலீடு டெட் திட்டமாக கருதப்படும். இரண்டுக்கும் வரி சலுகை முறைகள் வெவ்வேறு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நிதி மற்றொரு நிதியில் முதலீடு செய்யும் போது நான் பங்குச் சந்தையை பற்றி பேசுகிறேன். அதன் வரி விதிப்பு பங்குச் சந்தையைப் போல இருக்காது. நிச்சயமாக அந்த ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்கிறது, ஆனால் அதற்கு ஈக்விட்டி வரி சலுகை கிடையாது. பல நேரங்களில் இந்த கேள்வி எழுகிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபண்ட் மற்றும் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஃபண்ட் மற்றொரு ஃபண்டில் முதலீடு செய்யும் போது, ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் மற்றொரு ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்தால் அது ஈக்விட்டி வரி நோக்கத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக கருதப்படாது. மேலும் 3வது விஷயம் முதலீட்டாளரின் வகை. நீங்கள் தனிப்பட்ட முதலீட்டாளரா, நிறுவனா, ஆனா அல்லது ஏதாவது கூட்டாண்மை நிறுவனா இருக்கலாம். நீங்கள் எந்த வகையான முதலீட்டாளர்? இந்த 3 விஷயங்களின் அடிப்படையில் தான் மியூச்சுவல் ஃபண்டின் வரி பொறுப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு முதலீட்டாளரின் கையில். இப்போது நாம் கேபிட்டல் கெயின் பற்றி பேசலாம். நாம் நம்முடைய முதலீட்டை விற்கப் போகும்போது அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளை விற்கும் போது நாம் வாங்கிய விலை அல்லது தேதியை விட இன்று அதிக விலையில் விற்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் அதையே தான் கேபிட்டல் கெயின் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு, நாம் ஒரு ஃபண்டை 100 ரூபாய் NAVBயில் வாங்கி இன்று அதை 200 ரூபாய் NAVBயில் ரெடீம் செய்கிறோம். அதாவது யூனிட்களின் வாங்கும் விலை மற்றும் விற்கும் விலைக்கு இடையிலான வித்தியாசம். அதையே தான் கேபிட்டல் கெயின் மற்றும் கேபிட்டல் லாஸ் என்று சொல்வார்கள். அது குறைவாக இருந்தால், அதாவது நீங்கள் யூனிட்களை விற்கும் போது உங்கள் வாங்கிய விலையை விட குறைவாக இருந்தால் உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் ஆகும். ஆனால் நீங்கள் விற்கும் போது உங்கள் விற்பனை விலை அல்லது விற்பனை NAV உங்கள் வாங்கிய விலையை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ஆகும். வாங்க கேபிட்டல் கெயினுக்கு வரி சலுகை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். 2 வகை சீம்களிலும், அதாவது ஈக்விட்டி சீம்கள் மற்றும் நான் ஈக்விட்டி சீம்களிலும் இது பொருந்தும். இப்போது உங்கள் முன் இந்த அட்டவணையை பாருங்கள். இதில் நாம் குறுகிய கால கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி பேசுகிறோம். முதலில் என்சீம் புத்தகத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் கேள்வியும் நேரடியாகவே வரும். குறுகிய கால கேபிட்டல் கெயின் பற்றி பாருங்கள். ஈக்விட்டி சார்ந்த நிதிகளில் இது 15% ஸ்திரமாக உள்ளது. மேலும் ஈக்விட்டி சார்ந்த சீம்களில் நீண்ட கால கேபிட்டல் கெயின் பற்றியும் உள்ளது. அதற்கு முன்பு நாம் தான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஈக்விட்டி விஷயத்தில் குறுகிய கால கேபிட்டல் கெயின் என்றால் என்ன மற்றும் நீண்ட கால கேபிட்டல் கெயின் என்றால் என்ன என்பதை காண வேண்டும். அப்படியென்றால் நீண்ட காலம் என்பது நான் ஈக்விட்டி சார்ந்த சீம்களில் 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஹோல்டிங் காலமாக வரையறுக்கப்படுகிறது. அதேபோல் ஈக்விட்டி சார்ந்த சீம்களில் இது 1 ஆண்டுக்கு மேல் ஹோல்டிங் காலமாக இருந்தால் நீண்ட காலம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு ஈக்விட்டி சார்ந்த சீமிலும் 1 ஆண்டுக்கு மேல் தங்கியிருந்தால் அல்லது 1 ஆண்டுக்கு மேல் முதலீடு செய்திருந்தால் உங்கள் வரி சலுகை நீண்ட கால மூலதன லாபமாக கருதப்படும். அதேபோல் எந்த ஒரு நான் ஈக்விட்டி சார்ந்த சீமில், அதாவது டெட் சீமில் நீங்கள் 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தங்கியிருந்தால் அது நீண்டகால மூலதன லாப வரி சலுகையில் வரும். அதனால் இங்கு இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஈக்விட்டி சீம்கள் மற்றும் நான் ஈக்விட்டி சீம்கள், அதாவது டெட் சீம்கள் என்ற வகையில் நாம் நம்முடைய எடுத்துக்காட்டுக்கு திரும்புவோம். ஈக்விட்டி சார்ந்த சீம்களில் குறுகிய கால மூலதன லாபத்திற்கு 15% வரி விதிக்கப்படுகிறது மற்றும் நீண்ட கால மூலதன லாபத்திற்கு 10% நிலையான வரி விதிக்கப்படுகிறது. இப்போது பங்கு சார்ந்த அல்லாத நிதிகளை பற்றி பேசலாம். பாருங்கள், குறுகிய கால மூலதன லாபம் என்பது, அதாவது நீங்கள் டெக் சீமில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு படத்தை எடுத்தால் அதற்கான வரி விதிப்பு எப்படி இருக்கும்?
முதலீட்டாளருக்கு பொருந்தும் மார்ஜினல் வரி விகிதம் படி வரி விதிக்கப்படும். முதலீட்டாளரின் வரி விகிதம் எவ்வளவு இருக்கிறதோ அவருடைய வருமானத்தில் இது சேர்க்கப்படும் மற்றும் வருமான வரிசா படி பொருந்தும் வரியை முதலீட்டாளர் செலுத்த வேண்டும். இப்போது பேசப்போகிறோம் நான் ஈக்விட்டி சார்ந்த சீம் அல்லது டெக் சீமில். ஒரு முதலீட்டாளர் 3 ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருந்தால் அட்டவணையில் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஈக்விட்டி சார்ந்த சீம்களில் லாங் டெர்ம் கேபிடல் கெய்ன்ஸ் 20% இண்டெக்ஸேஷன் நன்மையுடன் இருக்கும். அதனால் அங்கே உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் நன்மையும் கிடைக்கும். இதுதான் கேபிடல் கெய்ன்ஸ் வரி சிகிச்சை. இது இரண்டிலும் பொருந்தும், ஈக்விட்டி சீம்களிலும் டெக் சீம்களிலும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் லாங் டெர்ம் கேபிடல் கெய்ன்ஸ் வரி 1,00,000 ரூபாய்க்கு மேல் மட்டுமே விதிக்கப்படும். 1,00,000 ரூபாய்க்கு கீழே உள்ள எல்லா லாபங்களும் எந்தவிதமான வரிக்கும் உட்படாது. அதனால் அரசு இதுகுறித்து நிதி சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தெளிவாக கூறியுள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட்களில் எந்த ரிடெம்ஷனும் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய்க்கு கீழே கேபிடல் கெய்ன்ஸ் இருந்தால் அந்த நபர் எந்த வரியும் செலுத்த தேவையில்லை. உதாரணத்திற்கு ஒருவரின் வருமானம் 1,10,000 ரூபாய் என்றால் ஒருவரின் கேபிடல் கெய்ன் 1,00,000 ரூபாய் ஆகிவிட்டால் அதற்கு மேல் உள்ள 10,000 ரூபாய்க்கு அவர் வரி செலுத்த வேண்டியிருக்கும். அது குறுகிய காலமா அல்லது நீண்ட காலமா என்பது பொருத்தம். ஆனாலும் அந்த 10,000 ரூபாய்க்கு தான் வரி விதிக்கப்படும். இப்போது நாம் டிவிடெண்ட் வருமானம் பற்றி பேசப் போகிறோம். பாருங்கள், டிவிடெண்ட் வருமானம் முதலீட்டாளர்களின் கையில் முற்றிலும் வரிவிலக்கு பெற்றதாக இருந்தது. சில காலங்களுக்கு முன்பு வரை முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் டிவிடெண்ட் வருமானம் முழுமையாக வரிவிலக்கு பெற்றதாக இருந்தது. அதாவது ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கும் டிவிடெண்ட் வருமானத்திற்கு எந்தவிதமான வரியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, முழுமையாக வரிவிலக்கு பெற்றதாக இருந்தது. ஆனால் இப்போது 2020ஆம் ஆண்டு நிதி அமைச்சகம் தாக்கல் செய்த ஒன்றிய பட்ஜெட்டில் டிவிடெண்ட் வருமானம் வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது கிடைக்கும் டிவிடெண்ட் உங்கள் வருமானத்தில் சேர்க்கப்படும். அதன்படி நீங்கள் வரி செலுத்த வேண்டும். உங்கள் வரிசாப்படி வரி விதிப்பில் அடுத்த தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட்களில் ஸ்டாம்ப் டியூட்டி பற்றியது. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்கள் வாங்கும் போது அல்லது சில வகை பரிவர்த்தனைகள் செய்யும் போது ஸ்டாம்ப் டியூட்டி விதிக்கப்படுகிறது. ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு விதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கும் விஷயம் மிகவும் முக்கியமானது. மேலும் இந்த கேள்வி 100% கேட்கப்படும். அப்படியென்றால் ஸ்டாம்ப் டியூட்டி எந்தெந்த பரிவர்த்தனைகளில் விதிக்கப்படுகிறது மற்றும் எவ்வளவு விதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஜூலை 1, 2020 முதல் இது அமலில் வந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்கள் வாங்கும் பரிவர்த்தனைகளில் அது லம்ப்சம் முதலீடு, எஸ்ஐபி, எஸ்டிபி, ஸ்விட்சிங் அல்லது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் முதலீட்டுத் தொகையின் 0.005% அளவில் ஸ்டாம்ப் டியூட்டி விதிக்கப்படும். பாருங்கள், உங்கள் எல்லா வாங்கும் பரிவர்த்தனைகளும் அது எஸ்ஐபி, லம்ப்சம், சிஸ்டமாட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அல்லது ஸ்விட்சிங் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு உட்பட்டவை. அதில் 0.005% ஸ்டாம்ப் டியூட்டி விதிக்கப்படும். இது நம்மிடம் உள்ள முழு பட்டியல். இது என்எஸ்எம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டாம்ப் டியூட்டி இந்த திட்டத்துடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும். அதாவது இன்ஃப்ளோ வாங்கும் பரிவர்த்தனை, கூடுதல் வாங்குதல், டிவிடெண்ட் மறுபணம் திட்டம், முதலீடு, முறையான முதலீட்டு திட்டம் அல்லது முறையான மாற்று திட்டம், வருமான விநியோகம் மற்றும் மூலதன் திரும்பப் பெறுதல். இதை நாம் டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபர் திட்டம் என்று அழைக்கிறோம். இந்த எல்லா பரிவர்த்தனைகளும் நீங்கள் இவை எல்லாவற்றையும் செய்யும் போது இதில் ஸ்டாம்ப் டியூட்டி விதிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல இது 0.005%, அதாவது நீங்கள் முதலீடு செய்துள்ள மொத்த தொகையில் 0.005% ஸ்டாம்ப் டியூட்டி விதிக்கப்படும். சில வருடங்களில் கேபிடல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்பட்டால் அந்த கேபிடல் லாஸை நாம் செக் ஆஃப் செய்ய முடியுமா? பின்னர் கேபிடல் கெய்ன்ஸ் வரும்போது நாம் இன்கம் டாக்ஸ் தாக்கல் செய்யும் போது இதற்கும் தொடர்புடைய சில விதிகள் உள்ளன. அந்த விதிகளை நாம் பார்க்கலாம். அடுத்த தலைப்பு இன்கம் டாக்ஸ் சட்டத்தில் கேபிடல் கெய்ன்ஸ் மற்றும் லாஸ்களை செட் ஆஃப் செய்வது எப்படி என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு விளக்கப் போகிறோம். குறுகிய கால அல்லது நீண்ட கால மூலதன இழப்பு வேறு எந்த வருமான தலைப்பிற்கும் எதிராக அமைக்க முடியாது. எடுத்துக்காட்டாக சம்பளம். உங்களிடம் எந்த வகையான கேபிடல் லாஸ் இருந்தாலும், அது ஷார்ட் டெர்மாக இருந்தாலும் லாங் டெர்மாக இருந்தாலும், அதை வேறு எந்த வருமான தலைப்புடனும் செட் ஆஃப் செய்ய முடியாது. குறுகிய கால மூலதன கடன், குறுகிய கால மூலதன இழப்பை குறுகிய கால மூலதன ஆதாயம் மற்றும் நீண்ட கால மூலதன ஆதாயத்திற்கு எதிராக மட்டுமே ஈடு செய்ய வேண்டும். மேலும் லாங் டெர்ம் கேபிடல் லாஸ் என்பது லாங் டெர்ம் கேபிடல் கெய்னுடன் மட்டுமே செட் ஆஃப் செய்ய முடியும். அதனால் நீங்கள் எப்போது டாக்ஸ் ஃபைலிங் செய்கிறீர்களோ இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. இதுதான் இன்கம் டாக்ஸ் சட்டத்தில் உள்ள விதி. அதாவது நீங்கள் உங்கள் கெய்ன்கள் மற்றும் லாஸ்களை எப்படி கேபிடல் கெய்ன்கள் மற்றும் லாஸ்களாக செட் ஆஃப் செய்யலாம் என்பதற்கான விதி. அடுத்தது இது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். எப்படி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது மற்றும் எந்த வகை சொத்துக்களுக்கு இந்த டாக்ஸ் விதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் ஈக்விட்டி ஃபண்டின் யூனிட்களை பங்குச் சந்தையில் அல்லது எம்சிக்கு விற்கும் போது அவருக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் செலுத்த வேண்டியிருக்கும். பங்கு திட்டத்தின் அலகுகளை வாங்குவதற்கு பத்திர பரிவர்த்தனை வரி பொருந்தாது. அதாவது
நீங்கள் ஈக்விட்டி ஸ்கீம்களை வாங்கும்போது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பொருந்தாது. ஆனால் நீங்கள் ஈக்விட்டி சார்ந்த ஸ்கீம்களை விற்கும்போது, அதாவது விற்பனை செய்யும் நேரத்தில் நீங்கள் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் செலுத்த வேண்டும். அது மொத்த சந்தை மதிப்பின் 0.001% ஆகும். ஒரு அட்டவணையில் எஸ்டிடி ஏசிஇ ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீட்டாளர்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை பார்ப்போம். இது கடனில் கிடையாது, பங்குகளில் மட்டுமே கிடைக்கும். ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்கள் வாங்கும் போது எஸ்டிடி ஏசிஇ இல்லை. ஈக்விட்டி சார்ந்த ஃபண்ட் யூனிட்கள் விற்பனை செய்யும் போது டெலிவரி அடிப்படையில் 0.001%, 0.001% எஸ்டிடி ஏசிஇ விதிக்கப்படுகிறது. பங்குகள், வணிக அறக்கட்டளைகளின் அலகுகள், பங்கு சார்ந்த பரஸ்பர நிதிகளின் அலகுகள் ஆகியவற்றின் விற்பனை விநியோகம் அல்லாத அடிப்படையில் 0 முதல் 5% வரை பங்கு சார்ந்த பரஸ்பர நிதிகளின் அலகுகளை பரஸ்பர நிதிக்கு விற்பனை செய்வது 0.01% வரையிலும் இருக்கும். முன்பே சொன்னது போல ஈக்விட்டி ஸ்கீம்களில் நீங்கள் விற்பனை செய்யும் போது 0.001%, 0.001% அளவில் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஏசிஇ செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து இது வருமான வரி சட்டம் ஏசி பிரிவின் கீழ் கிடைக்கும் வரி நன்மை பற்றியது. ஏடிசி பிரிவின் கீழ் நாம் பெறும் நன்மைகள் என்னென்ன பாருங்கள். நாம் ஏல்சே ஸ்கீமில் முதலீடு செய்யும் போது, அதாவது ஈக்விட்டி இன்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலீடு செய்யும் போது இது ஒரு வகை நிதி பண் ஆகும். அதில் நாம் வருமான வரி சட்டம் எக்ஸி பிரிவின் கீழ் வரி விலக்கு பெறுகிறோம். மேலும் அதன் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ஆகும். இதன் அர்த்தம் நாம் ஒரு ஏசி ஸ்கீமில் 1.5 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்தால் அங்கு 3 வருடம் லாகின் காலம் இருக்கும். அப்போது நாம் 1.5 லட்சம் வரை வருமான வரியில் விலக்கு பெறலாம். அதாவது நமது வருமானம் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாகிறது. வரி விதிக்கப்படும் வருமானம் டேக்ஸேபிள் இன்கம் குறித்தால், உதாரணத்திற்கு எனது வருமானம் 6 லட்சம் ரூபாய் என்றால் நான் 1.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் எனக்கு மீதமிருக்கும் வருமானம் 6 லட்சம் குறைவு 1.5 லட்சம் ஆகும். அதாவது நான் 4.5 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு மட்டும் வரி செலுத்த வேண்டும். அப்படியென்றால் இந்த முறையில் நான் 1.5 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஏல்சி திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் சேமிக்க முடியும். இதுதான் எனக்கு செக்ஷன் என்பது கீழ்கிடைக்கும் நன்மை. அதாவது அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாயை ஏல்சி திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் பெறும் நன்மை. அடுத்தது டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்டட் எட் சோர்ஸ். வீட்டில் வசிக்கும் முதலீட்டாளர்களுக்கு டிடிஎஸ் எதுவும் இல்லை. நீங்கள் யூனிட்களை விற்கும் போது எவ்வளவு பணம் கிடைக்குமோ அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்தையும் பிடிக்கப்படாது. வீட்டில் வசிக்கும் தனிநபர்களுக்கு அங்கு டேக்ஸ் டிடக்டட் எட் சோர்ஸ் டிடிஎஸ் இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் களுக்கு டிடிஎஸ் இருக்கிறது. ஆம், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களிலிருந்து ஈவுத்தொகையை பெறும்போது வசிக்கும் இந்தியர்களுக்கு கூட டிடிஎஸ் பொருந்தும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இருந்து வரும் டிவிடெண்ட்களுக்கு வீட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் டிடிஎஸ் பொருந்தும். டிவிடெண்ட் தொகை ₹5,000 மீறினால் அதில் 10% வரி பிடித்தம் செய்ய வேண்டும். இதுவே தான் மூலத்தில் பிடித்தம் செய்யப்படும் வரி. இப்போது ஜிஎஸ்டி மற்றும் அதன் பொருந்துவதை பற்றி பேசலாம். எம்சிக்கள் பொருந்தும் சட்டங்களின்படி ஜிஎஸ்டி வசூலிக்கலாம். அந்த சட்டங்கள் என்ன என்பதை பார்ப்போம். எவ்வளவு மற்றும் எப்படி எம்சி வசூலிக்கிறது என்பதையும் இந்த அட்டவணையின் மூலம் புரிந்து கொள்வோம். பாருங்கள், செபி தனது மியூச்சுவல் ஃபண்ட் விதிமுறைகளில் தெளிவாக வரம்பு விலை குறிப்பிட்டுள்ளது. அந்த வரம்புகளுக்குள் மட்டுமே இந்த கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஒரு எம்சி ஜிஎஸ்டி வசூலிக்க முடியும். முதலீட்டு மேலாண்மை மற்றும் ஆலோசனை கட்டணங்களில் செலுத்தப்படும் ஜிஎஸ்டி மொத்த செலவு விகித விதிகளின்படி குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த வரம்புகளுக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும். இரண்டாவது, முதலீட்டு மற்றும் ஆலோசனை கட்டணங்களை தவிர மற்ற அனைத்து கட்டணங்களிலும் ஜிஎஸ்டி மொத்த செலவு விகிதத்தின் அதிகபட்ச வரம்புக்குள் அந்த திட்டத்திலேயே வசூலிக்கப்படும். மேலும் வெளியேறும் கட்டணத்தில் எக்ஸிட் லோட் ஜிஎஸ்டி இருந்தால் அது வெளியேறும் கட்டணத்திலிருந்து கழிக்கப்படும் மற்றும் மீதமுள்ள நிகரத்தொகை அந்த திட்டத்தில் சேர்க்கப்படும். புரோக்கரேஜ் மற்றும் பரிவர்த்தனை குறியீட்டு செலவுகளுக்கான ஜிஎஸ்டி வர்த்தகங்களை செயல்படுத்துவதற்காக செலுத்தப்பட்டிருந்தால் அது மொத்த செலவு குறியீட்டின் வரம்புக்குள் இருக்க வேண்டும். மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் கமிஷனும் ஏஆர்என் ஹோல்டர்களுக்கானது என்றால் பொருந்தும் ஜிஎஸ்டிக்கு உட்பட்டதாக இருக்கலாம். அந்த வகை வரியை திட்டத்திற்கு விதிக்க முடியாது. சரி நண்பர்களே, கடன் எல்லாம் அந்த அத்தியாயத்தில் இருந்து ஒரு வரி விதிப்பு. வரி விதிப்புடன் தொடர்புடையது இவ்வளவுதான். இன்று நான் உங்களுக்கு சொன்ன அனைத்து தலைப்புகளையும் நீங்கள் நன்றாக படித்தால் அல்லது எங்கள் வீடியோவை பார்த்தாலும் அது போதும். எத்தனை கேள்விகள் வந்தாலும் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களுக்கே தொடர்புடையவையாகவே வரும். நீங்கள் இதையாவது பார்த்திருந்தால் அல்லது இந்த வீடியோவை பார்த்திருந்தால் நீங்கள் ஏன்சியன் சீரிஸ் 5 மிகவும் எளிதாக தாண்டிவிடலாம். இது அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு வரி சிகிச்சை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் பாருங்கள். இறுதியில் இந்த வீடியோவை உருவாக்குவதற்கான எங்கள் ஒரே நோக்கம் நீங்கள் ஏன்சியம் 5 அத்தேர்வை தாண்டிவிட வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அந்த சிறப்பு புள்ளிகளை தொடர்ந்து இந்த வீடியோவை உருவாக்குகிறோம்.
நீங்கள் ஏன்சியன் சீரிஸ் 5 அத்தேர்வில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் வெறும் இந்த வீடியோவை பார்த்தாலே தேர்ச்சி பெறுவீர்கள் என்பதை உறுதி செய்ய. அப்படியென்றால் இதுதான் சாப்டர் 8-இன் எல்லாம். இப்போது சாப்டர் 8-இன் சில கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 1. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களால் ஈட்டப்படும் வருமானத்திற்கு என்ன வரி பொருந்தும்? மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு என்ன வரி விதிக்கப்படும்? இதை குறித்து நாங்கள் ஆரம்பத்திலேயே தெளிவாக விளக்கியிருந்தோம். இது சம்பாதிக்கப்படும் வருமானத்தின் வரியை பொறுத்தது. விற்பனை, டிவிடெண்ட், குறுகிய கால லாபம் மற்றும் நீண்ட கால மூலதன லாபம் ஆகியவற்றின் அடிப்படையில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் கிடைக்கும் வெவ்வேறு வருமானங்களுக்கு வெவ்வேறு வரி விதிக்கப்படுகிறது. சில வருமானங்கள் வரிவிலக்கு பெறும், மற்றவை 10% மற்றும் அதற்கு மேலான சர்சார்ஜுடன் வரி விதிக்கப்படும். இது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு செய்துள்ள ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் பொருந்தும் மார்ஜினல் வரி விகிதத்தின் அடிப்படையில் அமையும். அப்படியென்றால் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் சம்பாதிக்கும் வருமானம் குறித்து நாம் முன்பே நன்றாக புரிந்து கொண்டோம். அந்த வருமானம் எந்தவொரு வரியிலிருந்தும் முழுமையாக விடுவிக்கப்பட்டது, அதாவது அதற்கு எந்த வரியும் விதிக்கப்படாது. மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு எந்த வரியும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்கள் ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த ட்ரஸ்ட் தங்களது முதலீட்டாளர்களுக்காகவே செயல்படுகிறது, அவர்களின் நன்மைக்காகவே செயல்படுகிறது. அதனால்தான் பதில் பி. மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் சம்பாதிக்கப்படும் வருமானம் வரியிலிருந்து விடுவிக்கப்பட்டது என்பதே சரியானது. இரண்டாவது கேள்வி கீழ்காணும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இருந்து மீட்பு செய்தால் ஒரு முதலீட்டாளருக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் விதிக்கப்படும்? இதையும் நாங்கள் மிகவும் நன்றாக பார்த்தோம். பாருங்கள், விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மல்டி கேப் ஃபண்ட், அரசு பத்திரங்கள் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட் மற்றும் ஓவர்நைட் ஃபண்ட். எஸ்டிடி எப்போதும் விதிக்கப்படுகிறது. நாம் விற்பனை பரிவர்த்தனைகள் செய்கிறோம் என்றால் ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் இந்த ஈக்விட்டி சார்ந்த திட்டம் என்பது ஒரு மல்டிகேப் திட்டம், மற்றவை எல்லாம் டெக் திட்டங்கள். அதனால் பதில் என்பது ஒரு மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட். மூன்றாவது, நான் ஈக்விட்டி சார்ந்த அல்லாத திட்டங்களில் நீண்டகால மூலதன லாப வரியின் விகிதம் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈக்விட்டி சார்ந்த அல்லாத திட்டங்களில் நீண்டகால மூலதன லாப வரி விகிதம் என்பது 20%, அதுவும் இண்டெக்சேஷனுடன். இந்த வீடியோவில் நாம் ஒரு அட்டவணையின் மூலம் இதை விளக்கியுள்ளோம். அதனால் பதில் என்பது 20% இண்டெக்சேஷனுடன். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் மூலதன லாபங்களுக்கு கெடிஸ் டைஸ் டிடக்ஷன் எக்ஸோஸ் பொருந்தும். அதற்காக நாம் சில விருப்பங்களை பார்க்கலாம். காப்பாளர் மூலம் சிறுவர், இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் நபர்கள், NRI மற்றும் 5 லட்சத்திற்கு மேல் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள். மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு டிடிஸ் பொருந்தாது. எனவே பதில் நான் ரெசிடென்ஷியல் இந்தியர்கள் ஆகும். ஐந்தாவது கேள்வி வருமான வரி சட்டம் குறுகிய கால மூலதன இழப்பை நீண்ட கால மூலதன லாபத்துடன் சமநிலைப்படுத்த அனுமதிக்கிறதா? இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை கூறுங்கள். ஐந்தாவது, எனவே வருமான வரி சட்டம் நம்முடைய குறுகிய கால மூலதன இழப்புகளை நீண்ட கால மூலதன லாபத்துடன் சமநிலைப்படுத்த அனுமதிக்கிறது. இந்த கூற்று உண்மைதான். ஆம், வருமான வரி சட்டம் இதை அனுமதிக்கிறது. எனவே பதில் உண்மை. மிகவும் நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவில் தொடர்ந்தும் இருந்ததற்கும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கும். இவை எல்லாம் கேள்விகள்தான், நாங்கள் நம்புகிறோம் என்று உங்களுக்கு பிடித்திருக்கும். இன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மிக்க நன்றி.